சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், கூடா இருந்தால் சொல்லிடுவோம், அப்புறம் கொரோனா கூடாது. அதோட இந்த ஆஃபர் இவர் கொடுக்குற ஆஃபர் வேறு யாரும் தர மாட்டாங்க. 30 பேருக்கு மேலே புக் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு 20 பவுண்ட்ஸ் தான் சார்ஜ் பண்ண போகிறார். 3 வெஜிடபிள் 3 நான் வெஜிடபிள் ஸ்டார்டர் சாப்பிடலாம், எவ்வளவும் சாப்பிடலாம், அன்லிமிட்டட். அடிவா படிவா சாப்பாட்டை தேடிவா அப்படி அமீசிக்க போடுறான். சாமான் இதை தொட்டுறா உடைக்க உனக்கு இப்படி சாப்பிடணும். வெங்காயத்தை அப்படி வச்சு வெங்காயத்தை தாராட்டி போட்டு இப்படி இறக்கணும். வேறு லெவல் மட்டன் சுக்கா. அதில் அப்படி கிள்ளி போட உளுந்து கொட்டணும். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு அண்ணன் என்னடா என்ன சொல்ல நான் கொஞ்சம் பரவாயில்ல. அன்றைக்கு அந்த வீடியோ எடுத்தது அது ஒரு சூப்பர் மார்க்கெட். இது நான் இப்போ ஓசியில் சாப்பிட போகிறேன். நீ ஒரு மியூசிக் டைரக்டர், உனக்கு கொண்ட ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. என்னோட வந்து சாப்பிட்டு இதுக்குள்ள கலந்து போனீங்கடா அப்புறம் உன்னை என்ன சொல்லுவாங்க, ஓசியில் சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. சோரா அது ஒட்டு பிரச்சனை இல்லை. எந்த பேரை அப்புறம் நான் பங்கு போட எனக்கு விருப்பம் இல்லை. பிரச்சனை இல்லை. கண்டா ஓசி சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. சந்தோஷம். அப்போ கெண்டன் ரயிலில் ஸ்பைசி மூணுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கு. ஒரு தமிழ் அண்ணாண்ட ரெஸ்டாரண்ட், எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆண்ட ரெஸ்டாரண்ட் தான். திறந்துக்கிறார், புதுசாக திறந்துக்கிறார். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்காக கேட்டுட்டு இருந்தவர் இந்த கடையை வந்திருக்கா சாப்பிட்டு பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கோண்டு. ஓசிலாண்ணே வடிவாக சொல்லணும். ஓசிலான் தரையாக சாப்பிட்டு பார்க்க தானே வேணும். அப்போ வந்துருக்கிறோம், உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இது எங்கே எக்ஸாக்ட்லி இருக்குன்னு சொன்னால் ஹெண்டன் லேன், அப்படி தானே கேமராமேன்? ஹெண்டன் லேனில் இந்த ஹெண்டனில் என்ன ரவுண்ட் அபவுட்? வெல்மோன் சர்க்கிள் ரவுண்ட் அபவுட்டில் இருந்து ஒரு 200 மீட்டரில் இருக்குது ஹெண்டன் லேனில். அதோட இந்த இடத்துல உள்ள இடமெல்லாம் கார் பார்க் வந்து ஃப்ரீ, காசு கொடுத்து பார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. சாப்பாடு உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் உள்ளுக்கு போய் சாப்பிட்டு போகிறது தான் சொல்ல போகிறோம். அதோட இதில் கார் பார்க் ஃப்ரீ. அப்போ கார் பார்க் இந்த ஏரியா எல்லாமே எனி டைம் 24 hours ஃப்ரீ. என்ன டைம் திறக்கிறீங்க கடை? ஓகே, மத்தியானம் 12க்கு திறப்பீங்க, இரவு 11க்கு, இரவு 11:30 மணிக்கு போட்டுறது. சனி 7 நாளும் திறப்பேன். 7 நாளும் திறந்துருக்கோம். பாப்பம் குளிடுது, பசிக்குதா குளிடுதா? ரெண்டும் தான். பசி என்ன ஓவர் டேக் பண்ணிடலாம் போடாது. நீ போக பார்த்தா எனக்கு போட்டியாரு ஃபுட் ரிவ்யூ சனத்ராப்பா ஓடாது. ஃபுட் ரிவ்யூவில் நான் மட்டும்தான். நீ மியூசிக் அடிக்கிறதா இருக்கணும். இங்கே பார்த்து என்னோட வந்து வீடியோக்கள் செய்வோம், சாப்பிடுவோம். ஓகே, எப்படி பார் இவ்வளோ காசாக கொடுத்து சாப்பிட்ற இடத்துல இவ்வளோ சாப்பாடு ஃப்ரீயாக தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் விட்டு வந்துடாதே. உண்மையாக தான் தம்பி, சாப்பாடு டேஸ்டான்னு பார்த்து தானே சொல்ல போகிறோம். காசு கொடுத்து சாப்பிடல நாங்கள். காசு கொடுத்து சாப்பிட்டா அந்த வண்டியை வளர்க்கலுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வண்டி. இதுக்குள்ளே வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த பில்டிங் கிச்சில் இருக்கு. ஐயோ நீங்கள் ஜிம்முக்கு போங்க, வண்டியை குறையுங்கோ ஒட்டு. அது ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோத்த சாப்பிட்டு ரொம்ப வளர்த்துட்டு ஜிம்முக்கு போய் வண்டி உரைக்கிறது பார்ப்போம். சரி, உள்ளே வாங்கோ, உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கு வர கடை விசியாக இருக்குது. ஹிந்திக்காரரை சாப்பிடுங்க, நாங்கள் வீடியோ கொண்ட கடை டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்கள விட்டு ஓரமாக போய் அங்கால போவாங்க. எங்கே ரோனே காணல. சரி, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா, நீங்களும் எப்படி? பரவாயில்ல, அப்படியே ஒரு கடையாக சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கிறோம். போதாக்கு சிவன் என்ன ஒரு மியூசிக் டைரக்டரை கொண்டு வந்து வச்சு நான் எழுத்து கொடுத்துருக்கோம். மொழியை வந்து நாங்கள் கூப்பிட்டீங்கள். சரி, இந்த டைம் வந்தால் பொறுமதியாக இருக்கும். எங்களோட தமிழாக்கள் நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸுக்கு பார்ட்டிகள் சாப்பிட்றதுக்கு புது புது ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறவங்க. சரி, நீங்கள் ஒரு தமிழால் முதலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்துருக்கிறீங்க. அதுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட். மற்றது சாப்பாடு 2 விஷயம் பண்ண நேரடியாக சொல்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், கூடா இருந்தால் சொல்லிடுவோம், அப்புறம் கொரோனா கூடாது. அதை ஒன்று. 2வது, எனக்கு நீங்கள் தார சாப்பாட்டை தானே கஸ்டமரை கொடுங்க. அதே போர்ஷன், அதே அளவு, அதே டேஸ்ட். சரி, நான் இரவு 2 மணிக்கெல்லாம் போக முடியும். எல்லாம் புறம் தராங்களே அடியனை பிடிக்கிறாங்க. அடிச்சு நீ அங்கே சாப்பாடு நல்ல மண்டா, நாங்கள் போய் சாப்பிட்னாங்க, குறைய தந்தது கூட தந்தாண்டு இரவு 2 மணிக்கு அப்புறம் அடிக்கிறாங்க. அது கட்டிங் வேலை செய்யுது. அப்போ அதால் நேரடியாக முதலாளிகிட்டே கேட்குறேன். இவர் தான் முதலாளி பாய்சி மோனுன்ற முதலாவது பிஸ்னஸ் திறந்துருக்கிறார். பிஸ்னஸ் வளர்ந்து பல பெரிய பிஸ்னஸாக வரணும். இதை மாதிரி இன்னும் 5-6 கடை வைக்கணும். எங்களோட தமிழாக்கள் யூகேயில் வளர்ந்து வரது எனக்கு ஹாப்பி. எங்களோட ஒவ்வொரு தமிழரும் சந்தோஷப்படணும். ஓகே,
கட்டிங் குட்டிங் இருக்கு என்ன எல்லாம் இருக்கு. கட்டிங் குட்டிங் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கட்டிங் குட்டி தம்பி அண்ணா என்ன அடிப்போம் அஜோ விஸ்கியாடா பிராண்டியாடா ப்ளூ லேபிளா என்ன அடிப்போம் இல்லை கல் அடிப்போம் சிவா போயிட்டாரு எனக்கு தெரியும். என்ன விடாங்க இல்லை அப்போ கல்லுக்கு கட்டிங் குட்டிங் எல்லாம் நீங்கள் அடிக்க போகிறீங்களாண்டா இங்கே இருக்கும் பட் நாங்கள் நோ கட்டிங் நோ குட்டிங் இது காட்டியாச்சு இதை மெயின் விஷயம் வாங்கோ அப்படியே உள்ளே போய் அந்த ஒரு பெரிய விஷயத்தை காட்டணும் இங்கே எல்லாரும் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கணும் எல்லாரும் விதமான சாப்பாடால் இருக்கும் ஒரு ப்ரைவேட் கோல் ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டி செய்கிறதுக்கு இப்போ நான் அன்றைக்கு சின்னமன் ரெஸ்டாரண்ட் செய்து நான் செஷின்டனில் அவையில் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கோல் வச்சுருந்தவே காட்டியிருந்தான் அதே மாதிரி ரூவன் நைட்டையும் இந்த கோல் எத்தனை பேர் என்ன கெப்பாசிட்டி இது 50 to 60 people. ஓகே 50லேருந்து 60 பேர் இருக்கக்கூடிய ஆமாம் வெளிச்சம் வேறு கண்ணு வெளிச்சம் வேறு அப்போ 50லேருந்து 60 பேர் இருக்கக்கூடிய ஒரு கோல் இருக்குது இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா இந்த ஆஃபர் இவர் கொடுக்குற ஆஃபர் வேறு யாரும் தர மாட்டேங்க தம்பி சொல்கிறேன் கொடுத்துருங்க ஆஃபரை No, 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 அதே இதுதான். எப்படின்னு சொன்னால் இந்த கோல் நீங்கள் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ ஹெட்டுக்கு தான் சார்ஜ் பண்ண போகிறார் அப்போ இவன் ஹெட்டுக்கு எப்படின்னு சொன்னால் அதை அண்ணன் கிட்ட வாங்க நீங்கள் உங்களோட வாயார சொல்லுங்கள் என்னென்னு கொடுக்க போகிறீங்க ஹெட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு 3 நான் வெஜ்ஜும் 3 வெஜ் ஸ்டார்டரும் ஓகே 3 ஏன்னா மச்ச ஸ்டார்டர்ஸும் 3 மரக்கறி ஸ்டார்டர்ஸும் கொடுப்பீங்க அன்லிமிட்டட். மறுபடி மட்டும் விடக்கூடாது நோ நோ அன்லிமிட்டட்னா நீங்க எவ்வளவு அதுக்கான டேக்கே எடுக்கலாம் நீங்க எவ்வளவு சாப்பிட்டு போகலாம். என்ன புக் பண்ணுவோம்டா எவ்வளவும் சாப்பிடலாமா அது இல்ல அடுத்தது இருக்குது. இது ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் கேக்கல நீங்க. மெயின் கோர்ஸ் வந்து 3 ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். பிரியாணி நூடில்ஸ் இருக்கு, கொத்தரட்டி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இதுலயே 3 ஐட்டம் எடுக்கலாம். பரோட்டா இருக்குது, இதையும் எடுக்கலாம். ப்ளஸ் வந்து 2 சைவக்கறி 2 மச்சக்கறி. மச்சக்கறி அப்போ ஒரு டெசர்ட் வந்து நல்ல டெசர்ட். மினிமம் எத்தனை பேர் புக் பண்ணணும்? மினிமம் 30 பீப்புளுக்கு மேலே புக் பண்ணலாம். ஓகே 30 பேருக்கு மேலே புக் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 20 பவுண்ட்ஸ் தான் சார்ஜ் பண்ண போகிறார். 3 வெஜிடபிள் 3 நான் வெஜிடபிள் ஸ்டார்டர் சாப்பிடலாம். எவ்வளவும் சாப்பிடலாம் அன்லிமிட்டட். அதே மாதிரி ப்ளஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்ன குடிப்பீங்க? கோகோகோலா வாட்டர் எனி ஜூஸ் வந்து அதுவும் அன்லிமிட்டடா இல்லை அன்லிமிட்டட். முடிஞ்சது கதை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு நான் பொறுப்பில்லை. தயவு செய்து வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறேன் நான் பொறுப்பில்லை. 20 பவுண்ட்ஸுக்கு 3 நான் வெஜிடபிள் ஸ்டார்டர் அதே மாதிரி 3 வெஜிடபிள் ஸ்டார்டர் 30 பேருக்கு மேலே புக் பண்ணணும். அப்புறம் 5 பேரை வந்து நின்று ஆடக்கூடாது என்ன பாவம். 30 பேருக்கு மேலே நீங்கள் புக் பண்ணணும். இந்த ஹோல் ஃப்ரீ ஹெட்டுக்கு தான் சார்ஜ். அதோட மெயின் கோர்ஸ் அதோட ஜூஸ் ஐட்டம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நோ கட்டிங் குட்டிங் கொக்கோலா அல்லது தண்ணி ஜூஸ் ஐட்டங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பினோம். அப்படி ஆரஞ்சு ஜூஸோ மேங்கோ ஜூஸ் வந்து அது குடிப்பினம் வந்து அன்லிமிட்டடாக குடிப்பினோம். அதே போல் மெயின் கோர்ஸ் 3 கொத்துரொட்டியோ அல்லது பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ ஏதோ 3 ஐட்டம் ஒரு வெஜ் ஐட்டம் 2 நான் வெஜ். ஓகே ஒரு வெஜிடபிள் ஐட்டமும் 2 நான் வெஜ் ஐட்டம் வந்து 2 நான் வெஜ்ஜும் 2 வெஜ். அப்போ இதை இப்போ கொத்துரொட்டி வாங்குறாலும் குடிப்பீங்க இல்லை 20 பவுண்ட்ஸுக்கு இவ்வளவும் கொடுப்பாராம். உண்மையாக நான் நம்பி சொல்கிறேன். உண்மையாக சொல்லலாமா? சரி சாட்சி நீங்கள் பார்க்குறீங்க தான் கீழுக்கு கடையின் அட்ரஸ் போட்டிருக்கிறேன். ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழுக்கு போட்டுருவேன். இன்றைக்கு இந்த அன்லிமிட்டட் விளையாட்டுக்கு நாங்கள் போயில்ல இவந்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எங்களோட சிலோன் பொடியன் சாப்பாட்டை அவன் என்னென்னா கொஞ்சம் உரைப்பு குறைச்சி சாப்பிடுவான். நான் உரைப்பை கூட சாப்பிடுவேன். 2 பேரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். 2 பேர் ஒப்பீனியனையும் பாருங்கோ. ஓசி தானே சாப்பிட்டு பார்ப்போம். நான் அப்பயும் சொல்கிறேன் வராத குறுக்க வராதேண்டாக்க பின்னால் ஒத்த காலில் நிற்கிறான். இல்லை நான் வருவேன். இப்போ வேறு ஒரு என்ன சொல்கிறது சூப்பர் மார்க்கெட் இல்லை வேறு விஷயங்கள் இல்லை ஃபன்னான விஷயங்களில் கொண்ட வீடியோ செய்யலாம். அப்போ சாப்பாட்டு வீடியோவில் சில ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போய் என்ன கூப்பிட்றாங்க ஓசியன்ட்டு. அப்போ நான் சந்தோஷம் போகிறேன். இப்போ தேவையில்லாமல் வந்து நிற்கிறான். இப்போயும் சொல்கிறேன் எடிட் பண்ணி நான் நீ வெளியெடுத்து விட்றேன். ஒட்டு பிரச்சனை இல்லை ஒட்டு ஆணியும் இல்லை. அப்போ நாங்கள் அடித்த ஆணியெல்லாம் தேவையான ஆணி தான். ஒரு 1.5 மாதம் சிலோன் படியை கூட நிற்பான். உங்களுக்கு எதுவும் பாட்டு கேட்டுகள் எதுவும் செய்யணும் கொள்ளணும்டா தொடர்பு கொள்ளுங்க. சிலோன் படிக்கிட்ட ஃபோன் நம்பர் எல்லாம் கதைச்சி செய்யலாம். வேறு என்ன அண்ணன் எழுத்து கதை எழுக்கக்கூடாது. பொருள் வரட்டும். முன்னுக்கு இந்தியாக்காரன் நிற்கிறாங்க குழம்புறாங்க. அப்படி நாங்கள் சாப்பிட்ற பார்த்து விட்டுட்டு வர்றாங்க. வழியில் பொச்சடிச்சு சாப்பிட்றவங்க வர கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ முன்னுக்கு சாப்பிடுவோம் இஞ்சி சாப்பிடுவோம். இது அதில் முன்னுக்கே போவோம். அவங்களும் பார்த்துட்டு போடும். ஓகே வாங்க போய் முன்னுக்கு போய் சாப்பிட்டு பார்ப்போம். கிச்சனை பாருங்கள் புது கிச்சன் தானே பளிங்கு மாட்டுக்கு பளிங்கு மாட்டுக்கு அவன் கிச்சனையும் காட்டியாச்சு. எல்லாரும் கேப்பியால் கிச்சன் காட்டையில் கொள்ளையிலாண்டு கிச்சனையும் காட்டியிருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. தம்பி பொருள் வருது கொண்டாயா அடிவா படிவா சாப்பாட்டை தேடிவா அடிடா மியூசிக்கை போடுறான்.
வாசம் நல்லா இருக்குது. சோஸும் தருவீங்களா? இந்த சில்லி சோஸும். இது உனக்கு, இது எனக்கு. ஓகே. ஏன் இது ஸ்வீட் சில்லி. அப்படி இது எங்களோட ஊரில் இந்த சில்லி பேஸ்ட்னு சொல்கிறாதா? சில்லி பேஸ்ட் சொல்கிறது இல்லை, சில்லி ஆயில் எடுத்து சொல்கிறாங்க. சில்லி ஆயில் அங்கே சில்லி பேஸ்ட் சொல்கிறீங்களா? ஓகே. சாப்பிடுவா அப்படியா? ஓகே சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. இந்த சண்டைக்கு போகிற மாதிரி கையெல்லாம் அழுத்து இதுன்ற ரெடியாக இதெல்லாம் அந்த புளிய தேவையில்லை எப்படி இல்லை? அது முதல்ல நோமலாக சாப்பிட்டுப்பார் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் புளி எல்லாத்தையும் எடுத்து நோமலாக சாப்பிட்டுப்பார். இந்த சோசை சொல்லிட்டு விட்டுவார் கணவாயை. ஒன் டைம் ஒன்று சொல்லி சாப்பிடணும். கணவாயை அவர் சாப்பிட இந்த சில்லி சோஸோட. ஓகே. எப்படி இருக்கு? ம் நல்லாக்கா? நல்லா ம் ம் உண்மையாவா? ஊரில் எப்படி இறால் பிடிச்சி வரதா? என்ன சாமான்? இறால். ஆஹா. ம் ம் இந்த நல்லா இது அது நல்லா. சிக்கன் வச்சு வந்தோட ரூவண்ணா பேர் லெவல் உண்மையாக தான். என்ன என்ன பேர் இருக்கு? பட்டர்ஃப்ளை ப்ரான். வண்ணாத்தி பூச்சி இறால். எப்படி கிருத்தி எப்படி இருக்கும்? மொறுமொறுப்பாக இருக்கா? வளமே வீடியோ பார்க்குறது தானே எந்த வீடியோ என்ன நினைக்கிற நீ அடிச்சு விட்றார்? உண்மையாக சொல்லுப்பேன், மனதில் உள்ள சொன்னேன். சரி நீங்கள் உண்மை தாங்க இருப்பீங்கண்ணா. ஆ ருசியான்னு சொல்லிங்க இல்லை என்ன இல்லைன்னு சொல்லிங்க. இல்லை முதல்ல இண்டை சொல்கிறேன். அண்டை முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் யோசிச்சு சரி ஆரம்பத்தில் பேய் காட்டிக்கொண்டு திடீரான மாதிரி தானே எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எல்லாம் சொன்ன மாதிரி வீடியோ கொண்டு வந்தது அடிச்சு விட்றாரு. உண்மைக்கு நான் நினைக்கிற மாதிரி வெங்காயம் சாப்பிடலாம் தான் அப்படி. ஓ யார் ரூவண்ணா? இதை நான் கொஞ்சம் பிடிக்கல. நான் நினைக்கிறேன் அந்த மாவில் போட்டதால் இதாக இருக்கும். மற்ற நாள் நல்லா இருக்குது. இது கணவாயம் ஓகே. இதுதான் சாமான். இதை தொட்டுறா உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சது தான். சூப்பர். பிரச்சனை இருக்கா தானே? சாப்பிடுவேன் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டெக்னிக் பார்த்தியா? இது இதுதான் எனக்கு பிடிச்சது. வண்ணாத்தி பூச்சி இறால். நல்லா இருக்கு உண்மையாக அது சில்லி போட்டது சூப்பராக இருக்குது. இந்த சோஸ் நீங்கள் கொடுப்பீங்க என்னண்ணே? இப்போ சாப்பிடணும் முடிஞ்சானே அது அன்லிமிட்டட். இந்த சிஸ்டம் என்ன வெம்பியில் நாலு இதில் இதே மாதிரி தானே. இது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூட வித்தியாசமாக இருக்குது. கிறிஸ்டல் கோலில் வெளியே போய் பொறிச்சு தாரவே கிட்டத்தட்ட இதே டைப் தான் இருக்குது. ஆனால் இது நீங்கள் வித்தியாசமாக எடுக்கிற நீங்கள் இதெல்லாம் போட்டுருக்கீங்க. என்னது ஸ்ப்ரிங் பண்ணிங்க எல்லாம் நல்லா இருக்குது. கனவாயும் பரவாயில்ல தம்பி. என்ன மாதிரி சொல்லணும். இது பெஸ்ட்டாக ஒரு பிரச்சனை இல்லை. பிடிக்காதுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லு. இது பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது. அது நல்ல உரப்பாக சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு டேஸ்ட் பிடிபடையில் ஒத்துக்கொள்கிறேன். இது சாப்பிடு. இதுதானே ஜெனுவலான ஃபுட் ரிவ்யூ. மாதிரி நீ இல்லை என்ன எனக்கும் இந்த சோஸோட சொட்டு சாப்பிட நல்லா இருக்குது. பட் இதுவும் எனக்கு பிடிக்கல தான். ஓகே பிடிக்கல. சேம் திங் தானே. இதுவும் தான் சொர்க்கம் தாளாட்டி பிடிச்சி வர இப்படி சாப்பிடணும். வெங்காயத்தை அப்படி வச்சு வெங்காயத்தை அப்படி தாளாட்டி போட்டு இப்படி இறக்கணும். இப்படி நாங்களால சூப்பர். இது இந்த இது என்ன இந்த இது டேபிள் நல்லா இருக்கு. உங்களோட ரெஸ்டாரண்ட் எப்படி போகுது ஊரில் ஓகே தான் ஓகேயா போகுது. ரைஸ் கொத்தெல்லாம் மடிக்க தொடங்கிட்டாங்க. படியாது ஜாலியாக செய்கிறாங்க. பாதியா
ஏறதுக்கு கொண்டான்னு பார்த்தியா நீ உண்ட சாப்பாடை பற்றியும் கேட்குறேன் நான். அதுவும் சரி. நானும் உன்னையும் வாட்ச் பண்ணினா இருக்கேன். ஆஹா முருகினும் நான் துறக்கிற நேரம் இல்லைன்னு நீங்கள் இல்லை ஒரு காலம் பெறும்டா நாங்கள்லாம் வந்து உங்களோட நின்று சாப்பிட்டு கட்டாயம் கட்டாயம் ஒரு காலம் பெறும். அது அருமையாக இருக்குது சாப்பாடு இல்லை. நானும் வந்து வயிறு ஃபுல்லாக உண்ட கடையில் வந்து நானும் வந்து ஃபுட் ரிவ்யூ செய்யலாமா ஒரு நாளைக்கு? கட்டாயம். ஆனால் கடை பல்காக வாங்கி வைக்க இப்படி சொல்ல நீ கட்டாயம். ஆனால் இஞ்சத்தை இப்படி அடிச்சே விடாது, காசை தந்து சாப்பிடுங்க. சூப்பர் ஆகுது. இதோட வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாகும் போடாது. ஓகே அது காணும் மற்றது தாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இது சீ ஃபுட் ஃப்ளாட்னு கேட்டிங்கன்னா தெரியுமா? நல்லா இருக்கு. கட் நான் போட்ட வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போய் கூட நாங்கள் நான் டிலீட் பண்ணிட்டேன். இவ்வளோ சிரமம் எனக்கு வந்து நீர் நான் பேசுனது என்ன நடந்தது? மெஸ் சாப்பாடு சாப்பிடலாம் பயத்தாடி லூஸ் மோஷன். ஆனால் நாங்கள் சாப்பிட அப்படி தான் இருந்தாங்க லாஸ்ட்டு. அடுத்து தான் சரியான அப்செட். Where's the ruin? Hold. Okay, come on, man. Chicken devil. Okay. Mutton pepper fry. Mutton pepper fry. Enjoy. Enjoying. அதையும் எக்ஸ்ட்ரா தந்துட்டு வராண்டாப்பா. மட்டன் பெப்பர் ஃப்ரை கொஞ்சம் தம்பி சாப்பிட்டு பார். என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிரச்சனைடா, சாப்பிடுங்க கவனமாக சாப்பிடு. இந்த நகம் எதுவும் உள்ளுக்கு இருக்கும் ஏன் தெரியுமா? இவ்வளோ சின்ன வட்டிக்கிறாங்க, கையை வட்டி உள்ளுக்கு போட்டிருப்பாங்க, பார்த்து சாப்பிடு. வீட்டை பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி ஜவாங்க சைஸ் அப்படி சின்னனா வட்டிருக்காங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரை நல்லா முருகா பொரிச்சு உண்மையாக இது கட்டிங் குட்டிங் காரருக்கு சொல்லப்பட்ட சாமான். பழக்கம் இல்லைன்னு அது சொல்கிறேன்டா. சேர்ந்து திடீரோட குடிக்கிறேன் யாராவது தரும் இல்லையே. அந்த மாதிரி உண்மையாக போண்ணா இது அப்படியே விடுங்க, ஒரு மாற்றமும் தேவையில்லை. அந்த மாட்டுக்கு சிக்கன் டெவல் அப்படின்னா அந்த மாதிரி உண்மையாக நல்லா இருக்குது. உடம்பு சிக்கனடா இது தனியாக சாப்பிட மாட்டேங்குது. எலும்போட சாப்பிட்ற சுவை இருக்குல்ல, அதுதான் உண்மையாக நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து சிக்கன் பிரஸ்ட்டை வந்து வட்டி போடுவாங்க, ஆனால் அது மாட்டு இருக்கும். இப்போ இது பின்ஸ், இந்த சிக்கனில் பின்ஸில் சேர்க்குறாங்க, அந்த சோஸ் நல்லா சுடுவது சரியா? சரி சாப்பிடுங்க, சத்தம் பண்ணால் சாப்பிடு. இப்போ எந்த பழக்கம் உனக்கும் வந்துன்னு வந்துருக்கு. பொச்சடிக்காக சாப்பிடு. வாடத்தில் பொச்சடிக்காக சாப்பிடு. ஏன்னா சாப்பிட சத்தம் வருதுன்னா எல்லாம் கம்ப்ளைண்ட். ஓகே வேறில் விடுது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன விடுது உனக்கு? ஒரு நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓனராக சொல்லு, உண்ட கடையிலையும் சாப்பிட்ருப்பாங்க. இது எப்படி கடை டபுள் சூப்பராக இருக்குண்ணா. ஸ்பைசி சோஸ் மாதிரி போட்டுருவாங்க. அது ரூண்ணா இதையும் ஒரு மாற்றமும் செய்யறதில்லை, இப்படியே விடுங்கோ. மற்ற சின்ன பிள்ளைகளுக்கும் இறக்கணும் பண்ணலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச சாப்பாடு அவைக்கேற்ற சாப்பாடாக கொடுக்கலாம். ஏன்னா உரைப்புக்கு அளவாக இருக்குது. மற்ற சோஸ் நல்லா இருக்குது. மற்ற எலும்போட சாப்பிடுங்க அது மண்ணி காட்டானுக்கு
நல்லா இருக்குது. எலும்பையும் கடிச்சு சாப்பிட மாட்டேது. நல்லா இருக்குது. இவர் அந்த மாதிரி இருக்கு. என்ன சத்தம் பண்ணா சாப்பிட நான் சொல்லித்தான் நீ சத்தம் போட்டு ஃப்ரிட்ஜாக சாப்பிடுவாங்க. அது அப்படி இருந்தாலும் வேறு போ அது கொச்சடிக்குது. வேற பொருளில் வந்துடுது வச்சடிக்க போகிறேன். அதெல்லாம் ஒரு புசி இருக்கண்ணா. சுவையான சாப்பாடுனா வாயை மூடி சாப்பிட்றதுக்கு நான் இடிச்சப்பம் சாப்பிட்டா தான் வாயை மூடிக்கொள்வது சாப்பிடலாம். எலும்பையும் முறைச்சியும் கடிச்சு சாப்பிடுறது தப்பி சாப்பிட்டு தான் ஆகணும். அடிக்கலாம். ஆனால் ஒரு குறையும் இல்லை. வீடியோவில் ஃபுல்லாக காட்டினா பார்க்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. தங்களை பருப்பேற்றுற மாட்டேன் அந்த மேட்டுக்கு வேறு லெவல் சிக்கன் டெவல் நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். எலும்போடு இருக்க பிறகு எலும்பு இல்லாத வேணுமென்னு கேட்டிங்கன்னா தரமான இது எலும்போடு உள்ளது. கடிச்சு கிழுத்து இந்த இதில் உள்ள வேட்டை பல்லை பயன்படுத்தி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க மட்டும் வாங்குவோம். பல்லுக்கு நோவாமல் நாக்குக்கு நோவாமல் அந்த எலும்பு குத்தாமல் சாப்பிடணும்னா அங்கே மட்டன் பொரியல் இருக்குது எலும்பில்லாம் வைக்க அதை வாங்கி சாப்பிடுவோம். இது அந்த மாட்டுக்கு ஓகே. மற்றதாங்க பாப்போம். டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சீஃபுட் நூடுல்ஸ், கொத்து ரொட்டி. ஆமாம் நேபாளி தமிழில் வெளுத்து வாங்குறான். கொத்து ரொட்டி, சீஃபுட் நூடுல்ஸ், மட்டன் சுக்கா, பக்கத்து வீட்டு அக்கா. ஐயோ ஸ்லோவில் காய்ச்சிருந்தேன். ஓகே, இது வந்து சீ ஃபுட் நூடுல்ஸா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதுக்கு இறால்லாம் போட்டிருக்கோம். கூட வந்துட்டே இருக்கு. எனக்கு நோவலாக இடியப்பன் நூடுல்ஸ் அவிச்ச முட்டை சாப்பிட்றதில்ல. காயப்பட்டிருந்த நேரம் அந்த முகம் ஃபுல்லாக பிஞ்சது. பிஞ்சிருக்கையில் இந்த நூடுல்ஸையும் நல்லா கரைச்சி போட்டு பிறகுவாங்க, இடியப்பத்தையும் கரைச்சி போட்டு பிறகுவாங்க, முட்டையும் கரைச்சி போட்டு பிறகுவாங்க. அது ஒரு வட்டத்தில் அது 3 தான் தந்தவங்கள அவட நிப்பாட்டியாச்சு. அப்புறம் இந்த ஃபுட் ரிவ்யூக்கு வந்தோடனே இப்போ இதெல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டம். டேஸ்ட் நல்லா இருக்குது. வாசம் நல்லா இருக்குது. மூக்கு ஒன்று வச்சு பார்க்குறேன். வாசம் வாசத்தை பார்த்து எப்படி இருக்கு? வாசம் அப்படியே அடிக்குது. கொஞ்சம் மட்டன் சுக்கா போடுவான். புல் விட தேவையில்லை. இது வேறு லெவல் மட்டன் சுக்கா. சாப்பிட்டு போட சொல்லுவா சுக்காவை. அவ்வளவும் அந்த மாதிரி உப்பு புளி இல்லாமல் ஒரு குறையும் இல்லையா? அந்த மாதிரி ரூவண்ணை ஃபோனில் சொல்லிக்கல எங்கட கொத்து ரொட்டி அவ்வளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பாடுக்கு போகிறாலும் கொத்து ரொட்டி சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னவர். வந்தால் மனசுகளை யோசிக்கும், கடவுளையும் குறைய சொல்லக்கூடாது, நாம் இப்படி சொல்லி கூப்பிட்டுறான்ட்டு. கொத்து ரொட்டியண்டா எப்படி இருக்கணும்டா, ஸ்டேஷனுக்கு அப்பால் அப்படி கிள்ளி போட உளுந்து கொட்டணும். உளுந்து கொட்டினா தான் கொத்து ரொட்டி. குழச்ச மாதிரி வந்து அது குலசாதம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் படியாக குலசாதம் தான் கொடுக்குறோம். கொத்து ரொட்டின்னா தாச்சியில் ஓட்டு அடித்து விட்டா கொத்து ரொட்டின்னு தருவாங்க. அதில் குலசாதம் பேரை காப்பாற்றிடுங்க. நல்லா இருக்கு உண்மையாக. தம்பி சாப்பிடுவார் கொத்து ரொட்டியை.
கொத்து ரொட்டியோட மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உரைப்பா காரசாரமாக. நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மட்டனா ரொட்டியும் மசாலாவில் அடிபட்டு நல்லா இருக்குது. அண்ணா சந்தேகம் உண்டு கேட்கலாமா ரோண்ணா? இதுக்காக ஃபுல்லாக சட்னி இதை கொத்தரொட்டி தந்தீங்க, பிரியாணி ஃபுல்லாக தந்தீங்க, நூடுல்ஸ் என்ன சட்டி பெருசு சின்ன வந்தீங்களா இல்லை? நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டீங்க. ஆ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நூடுல்ஸ் எனக்கு கணக்கு பிடிக்காது. ஆ டேஸ்ட் பக்கா. அந்த ஷார்ட்டெல்லாம் கூட இருந்த ராளவில் ராளுங்கலவாயில் இதெல்லாம் அந்த மாதிரி. கொத்தும் வெங்காயம் கொத்தும் பம்பா வெங்காயம். ஓகே பிரியாணியும் சாப்பிடுப்பா. அண்ணா தம்ம ஒன்றில் சாட்சியில் படிக்குதோ? ஆ உண்மையாவோ? முதல்ல குஸ்கா சாப்பிடுவோம். தெரியுமா குஸ்காண்டா? ரெண்டு குஸ்காண்டா இந்த பிரியாணியில் வர வெறும் சோத்துக்கு பேர் குஸ்கா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சு வைப்பாங்க, குஸ்காவுக்கு ஒரு விலை போட்டிருப்பாங்க. குஸ்கா அது விலை குறைவாக இருக்குது. பிரியாணி என்று போட்டிருக்கும், குஸ்கா ஒரு விலை இருக்கும். உரைப்பு காணாது, மசாலாவில் நல்லாது. தம்பி உனக்கு நல்லா இருக்கு, வேதில் ஆகும். உரைப்பு இல்லை, உனக்கு நல்லா இருக்கும். சாப்பிடு கொஞ்சம் இதெல்லாம் டேஸ்ட் பொடி வருது. ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும். சூப்பர். என்ன பிரியாணி நல்லா இருக்கு. என்ன கொத்து பிடிச்சிருக்கு? கொத்து அல்ல உளுந்து இதாக சொட்டா. இதுக்கு மிஞ்சி வந்து வெறும் என்ன இல்லாது இவ்வளோ தான் சாப்பிடலாம். ருவண்ணா அங்கே வரும் என்ன ருவண்ணா என்ன ஒரே கொண்டாடுங்களா? இல்லை தான் இருக்கும். நீங்கள் தான் திருவியல் கொமன்ஸை வந்து எழுதுவாங்கள். உனக்கு என்னப்பா ஓசியில் சாப்பிட்டு உடம்பு உடாக்குறாண்டு. அண்ணா இந்த பிரியாணி எல்லாம் ஒன்றும் மாற்றாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேண்டாம் உரைப்புகளுக்கு ஆட் பண்ண உரைப்பு தான் வேண்டாம், உரைப்பு கூட தேவையில்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வாசம் நல்லா இருக்குது. இவ்வளோதுக்கு பார்க்க நான் சிக்கனே எடுக்கல, வெறும் குஸ்காவை தான் சாப்பிட்டு சொல்கிறேன். சாப்பிடுவேன் ஃபுல்லாக கலக்கண்ணா லைட்டாக சாப்பிட்டு பாரு. வெக்கப்படாத, நீங்கள் என்னோட சேர்ந்து போட்டு வெக்கப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் வெக்கத்துக்கு மரியாதை. ஓகே ஓகே. பரோட்டா சுக்கா சாப்பிடுவா. சுக்கா மட்டன் சுக்கா. அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அதில் இதாக இருக்கா அந்த கிறிஸ்பியா சுடுது பார்த்துட்டு சுடுது. எப்படி இருக்கு? நல்லா அந்த சுக்கா தான் இது இங்கே அட்ஜஸ்ட் செய்வாங்களா ரொட்டி மாடிச்சோ செய்கிறாங்க. அங்கே வந்ததுக்கு இந்த ரெடிமேடாக தான் சாப்பிட்ணும்.
பரோட்டா கூட பரோட்டா இங்கே கூட எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பரோட்டா தான் இங்கேயாவது 1-2 ப்ரோசன் எடுத்துச்சுவாங்க. நான் வீடியோ செய்த எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பரோட்டா டிஷ் தான் செய்கிறது. ஓகே. சில இடங்களில் சின்ன பெருசாக இருக்கும். பட் பிசி நல்லா ரொட்டீன் நல்லா இருக்குது. பரோட்டா நல்லா அடிச்சு கூடாது பயங்கர ஃபுல்லாண்ணா. நீங்களே ஃபுல்லான்னு சொன்னாங்க. இன்னும் ஆகிடாது. ஒரு சாம்பிளாக எல்லாத்தையும் கண்டமாக ஒரு நோமலாக சாப்பிட்ருக்கு. இதை விட நிறைய ஐட்டங்கள் வெயிட் இருக்குது. வாங்க மெனு கார்டை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அதில் பிடிச்ச ஓட பண்ணுங்க. எனக்கு இன்றைக்கி இதில் ஓட பண்ணால் கொத்து ரொட்டி, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஈவன் இந்த சீவுட் நூடுல்ஸ் கூட நல்லா தான் கேட்டால் எனக்கு சீவுட் நூடுல்ஸை நான் விரும்பி சாப்பிட்றதில்ல. எப்படி இருக்கு நீ சாப்பிடு? ஓகே. நல்லா இருக்குது. அதே மாதிரி பரோட்டா நல்லா இருக்குது. ஸ்டார்டரில் பட்டர்ஃப்ளை ஃப்ரெண்ட் அது நல்லா இருந்தது. மற்றது அந்த சில்லி போட்ட ஒரு ஆள் செய்தீங்களா, அதுவும் நல்லா இருந்தது. வேறு என்ன 7 நாளும் கடை திறந்து விட்டோம். 12 திறந்து 11 போட்டு வினோம். பின்னுக்கு 50 பேர் தான் சாப்பிடக்கூடிய செட்டப் இருக்குது. இங்கே முன்னுக்கு இதுலேயே ஒரு 50 பேர் இருக்கலாம். அப்போ 100 பேர் சாப்பிடக்கூடிய செட்டப் இருக்குது. பார்ட்டி வைக்கிற நீங்கள் பார்ட்டிக்குரிய செட்டப்பும் பின்னுக்கு இருக்குது. காட்டினா தானே. வேறு என்ன தம்பி? என்ன மாதிரி இன்னும் டேக்கி எடுக்க போறியா? ஐயோ வைக்கப்படாடா ஓசியாடா. ஓசி காய்ச்சி வீடியோ எடுக்கல என்ன செய்ய போகிறோம்? முடிச்சுட்டு ஸ்ரீதேவியை எடுத்துக்கொண்டு போகிறோம். ஓகே. பறக்க போகிறோம். அப்படியே காரசாரமாக உரைப்பாக தந்தா போல் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்றோம். பிஸ்தா என்ன சொல்லி ஐஸ்கிரீம் நல்ல ஊர் ஐஸ்கிரீமுக்கு வராது. பட் ஊரில் குல்ஃபி இருக்கா? இல்லை. நாங்கள் இருந்த காலத்தில் சேரன் ஐஸ்கிரீம், பாண்டியன் ஐஸ்கிரீம், காமதேனு ஐஸ்கிரீம் ஏன்னா அப்படி தானே ஆரம்பத்தில். உங்களோட நீங்கள் ரியோ அதில் என்ன லிங்கா யாழ்ப்பாணம் தான் எங்களுக்கு வன்னியில் தான் சேரனும் பாண்டியனும் தான். சேரன் சுவேரி தான். அந்த மாதிரி இருக்குது. சாப்பாடு எனக்கு திருப்தி. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கோ. புதுசாக திறந்துக்கிறார் ரூவண்ணன். எனக்கு நீண்ட காலமாக தெரியும். நேர்மையானவர் அந்த மீனிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத இல்லை சீப்பான சாமானை கொண்டு வந்து சமைச்சு தர மாட்டார். தரமான சாப்பாடு தருவார், தரமான உணவை செய்து தருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இந்த சிக்கன் டெவல் போட்ட டெவலையே இந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் இந்த ஹோன் சிக்கன் சொல்லி சோளன் போட்டு வளர்த்த கோழி தான் அந்த ரஜி தான் வாங்கி செய்கிறாருண்டா. சாதாரண கோழியிலேருந்து ஒரு 2 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வெளியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட எங்களோட நாட்டு கோழியோட டேஸ்ட்லேயே இருக்கும். அப்போ தரமான பொருளை கொடுத்து தன்னை வாடிக்கையாளரை ஹாப்பியாக வச்சுருக்கணுமெண்டு நினைக்கிற மனம் இருந்தாலே அவர் வின் பண்ணது சமன். தம்பி என்ன சொல்லுது? நீ ஓவர்டேக் பண்ண தான் போகிறா வழக்கு. நீ கதையெல்லாம் நான் நெஞ்சு என்னோட தான் சேர்த்து வந்தாதே. ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூட பிடிக்கும் போட வீட்டு அம்மாட்ட கேட்கணும். அவன்கிட்ட இந்த வயசில் இந்த வயசுலாண்ணா சாப்பாடு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். உண்மைக்கு நல்லா இருக்குது. குறையில்லை. அருமை. நான் சொல்லாமல் நீ சொன்னால் அப்புறம் அது சொல்லுவாங்க. வேறு என்ன கதைச்சி வீடியோவை இழுக்காமல் முடிப்போம். கேட்டியா கீழி புது முதலும் கதை என்ன லேட்டாக தான் சொல்கிறேன். பாய் அந்த மாதிரி